letting go, yeah, it isn't easy. Two hearts slowly breaking, living the highs and lows. I'm keeping busy, don't know if we'll ரிவெஞ்ச் ட்ரேடு, பழிக்கு பழி. அதாவது நம்ம ட்ரேடர்ஸ் மத்தியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இந்த ரிவெஞ்ச் ட்ரேட், அதாவது பழிக்கு பழி அப்படிங்கிறது. இது வேறு ஃபீல்டுக்கு வேணாலும் ஒத்து வருமே ஒழிய இது நம்மளுடைய ட்ரேடிங் ஃபீல்டுக்கு 100% ஒத்து வராது. பழிக்கு பழி அப்படிங்கிறத விட இது என்ன ஆகும்னா பழிக்கு பலி அப்படிங்கிறது தான் ஒத்து போயிடும். நம்மளே அதுக்கு பலியாகி விடுவோம் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப நாளாக இருக்கிறது தான். இது நம்ம அந்த பொருளை இழந்த பிறகு தான் நம்ம இந்த மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரிய வரும். இதுதான் இதில் ரொம்ப கொடுமை. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்ம ஓரளவு உஷாராய்க்குவோமே, அப்படி தெரியாது. சரி, இது இந்த பழிக்கு பழி அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த நம்ம பழைய ட்ரேடுகள்லாம் இழந்த பணத்தை எப்படியாவது மீட்டு விட வேண்டும், அந்த அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேணும் அப்படின்னு ஒரு அவசர கதியிலையும் வேகமாக ஆர்டர்கள்லாம் போட்டு கண்ணாப்பினான்னு சொல்லிட்டு ட்ரேடு பண்ணுறது தான் இது மிக முக்கிய காரணமே. நம்ம மனசானது எப்படியாவது விட்டதை இழந்துடணும், விட்டதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தானே இருக்கும் ஒழிய மார்க்கெட் இப்போ எப்படி செயல்படுது, நம்ம எப்படி செயல்படணும், இன்றைக்கி என்ன டெக்னிக்கல்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, எதையுமே பார்க்க தோணாது. ஏன்னா அதுக்கு உண்மை என்ன காரணம் அப்படின்னா, அந்த பணமானது அவர்கள்ட்டேருந்து கடன் வாங்கியோ அல்லது ஒரு இடத்தையோ பொருளையோ வாங்குவதற்காக வச்சுருந்த பணமோ அல்லது ஒரு மருத்துவ செலவுக்காக வச்சுருந்த பணமோ அல்லது ஒரு காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வச்சுருந்த பணமோ, இப்படி எது வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம என்னென்னா அந்த பொருள் இருக்கிறப்ப அதனுடைய அருமை தெரியாது, அந்த பொருளை இழக்கும் போது நம்மளுடைய அருமை தெரிஞ்சு அதை எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக இதை செய்கிறோம். ஆனால் இதில் எப்படியாவது அடுத்தவர்கள் ஒரு டிப்ஸு தர மாட்டாங்களா, ஐடியா தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது செயல்பட்டு வேகமாக செயல்பட்டு தான் பொருள் இழக்கிறதுக்கு காரணம். இதுலேருந்து நம்ம மீண்டும் வரணும். இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஒரு இதாக இறந்து போயிருக்காது. முக்கிய காரணமே இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் தான். சரி, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு கண்ணாப்புறான் ட்ரேடு பண்ணி இழந்த மொத்த முதலீடே கூட இதில் 0 ஆகிடுது. இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதற்கு விடை தான் என்ன? இந்த புதைக்குழியிலேருந்து எப்படி நம்ம தப்பிப்பது? அதாவது பொதுவாக எல்லாருமே மனுஷங்க தாங்க. ஒரு சைக்கிள் கற்றுக்குறோம் அப்படின்னா அப்போ கீழே விழுவாமல் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு அடியே பட்டதில்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது பொய் தான். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் சரி. நிச்சயமாக இதில் நுழைஞ்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, சிறிதளவாவது பணத்தை இழக்காமல் எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கவே முடியாது. ஆனால் நம்ம அடிப்பட்டப்போ எப்படி நம்ம மேலும் மேலும் அந்த சைக்கிளில் ஆர்வமாக இருந்து கற்றுக்கிட்டோமோ, அதே மாதிரி ட்ரேடிங்கில் நம்ம செஞ்ச தவறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும். இதில் லாலஜ் அண்டு டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த பயமும் ஆசையும், இது ரெண்டு தான் மார்க்கெட்டில் நம்மளை கொண்டு வந்துச்சு, மார்க்கெட்டில் இருக்க வச்சுச்சு. மேலும் மேலும் மார்க்கெட்டில் ஒரு ஆசையாக தூண்டுறதே இதுதான். இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நிற்க பழகிக்கணும். அதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்தாலும் அதையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதே மாதிரி லாபங்கள் வந்தாலும் அதையும் பொறுமையாக வாங்கிக்கணும். ரொம்ப அட்டகாசமாக சொல்லணும் அப்படின்னா, இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமை இருக்கணும். பொறுமையாக இருந்து யோசிக்கணும். ஏற்கனவே என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக நின்று திரும்பி பார்க்கணும். இந்த ட்ரேடிங் செய்கிறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தணும். 1 மாதத்துக்கு 2 மாதம் நிறுத்திட்டு என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோம், இனிமேல் அந்த தவறுகள்லாம் நிச்சயமாக வரவிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான். ஆனால் அந்த தவறுகள் இனிமேல் அந்த பழைய தவறு வரக்கூடாது. புது தவறு வேணால் வரலாம், பழைய தவறு வரக்கூடாது. உதாரணமாக யார்கிட்டயாச்சும் டிப்ஸ் வாங்கி அப்படிலாம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டிப்ஸ் எல்லாம் ஒழிக்கணும். அதன் பிறகு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு முதலீட்டாளராக அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணி லாபம் சம்பாரிச்சு தான் அந்த பழைய ரெக்கவர் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் உடனே ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாளும் சாத்தியமே ஆகாது. நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா 2 ரிசல்ட்டு தான் வரணும். ஒன்று, இன்று லாபம். அது எவ்வளோ வேணா இருக்கலாம். 5 ரூபா கூட லாபம் இருக்கலாம், 50 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா, 2000 ரூபா, எவ்வளோ வேணா இருக்கலாம். ரெண்டாவது ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்னா, இன்னைக்கு பிரேக் ஈவன், அதாவது இன்னைக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நடுநிலை அப்படின்னு இருக்கணும். அது எப்போ ஏற்படும்? ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணாதான் லாபம் வரும். எதுவுமே சேல் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இந்த 2 ரிசல்ட் தான் வரணும் இல்லையா? மூணாவது ஒரு ரிசல்ட் வரவே கூடாது. இதுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் பொறுமையாக இருந்து உருவாக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கூட நான் வருங்காலத்தில் வீடியோவாக போடுறேன். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவெஞ்ச் ட்ரேடு அப்படிங்கிறத நம்ம நிறுத்திட்டு பொறுமையாக நிதானமாக ட்ரேடிங் பண்ணால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படி கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.